வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஸ்டார் ஹோட்டல் முறையில் செய்யக்கூடிய ஒரு கேரமல் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேரமல் சேமியா பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 கப்பு சேமியா சேர்த்துக்கலாம். சேமியாவை நல்லா வறுக்கணும். இது கூடவே முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வறுக்கலாம். 2 கப்பு பால் ஊற்ற போகிறோம். காய்ச்சாத பால் தான் ஊற்றுறேன். 2 கப்பு ஊற்றியாச்சு. நல்லா கலந்துடலாம். இது நல்லா கொதிச்சு சேமியா எல்லாமே நல்லா வேகணும். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இது கொதித்து சேமியா வேகிற வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். ஒரு 3 நிமிஷத்தில் சேமியா நல்லா வெந்துடும். இப்போ கேரமல் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு தவா வச்சுருங்க. தவா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 1/2 கப்பு போல் சர்க்கரையை எடுத்துகிட்டு அதில் சேர்த்துருங்க. சர்க்கரையை நம்ம கறியை வைக்க போகிறோம். சர்க்கரை பாருங்கள் அப்படியே கலர் மாறிக்கிட்டு வருது. கேரமல் ஆகிட்டுருக்கு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். ஒரு 1 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா வந்துடும். இப்போவே நல்லா கரிஞ்சிட்ருக்கு. தண்ணி எதுவும் இப்போ சேர்க்கக்கூடாது. இப்படி நல்லா கரிஞ்சு வந்துட்டுருக்கட்டும். தேன் கலரில் மாறிட்டுருக்கு. இந்த அளவுக்கு கலர் வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே இருந்துருச்சுன்னா ரொம்ப கசப்பாக போயிடும். இப்போ இந்த அளவுக்கு நுர வந்ததுக்கப்புறம் இதை அடுப்பை அமர்த்திடுங்க. கேரமலை நம்ம இப்போ பாயாசத்தில் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தேன் கலரில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஊற்றும் போது கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க. ரொம்ப சப்பன்னு தெரிக்கும். நல்ல கலர் கிடச்சிருக்கு நம்ம பாயாசத்தில். மறுபடியும் சர்க்கரை பத்தலை அப்படின்னா ஒரு 4 ஸ்பூன் போல் சர்க்கரை போட்டுக்கோங்க. நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்யக்கூடிய கேரமல் பாயாசம் அல்லது பட்டர்ஸ்காட்ச் பாயாசம் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய இந்த பாயாசம் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.